ஆண்டவரும் இரட்சகரும் மீட்பருமாயிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நமது நியூ கிரேஸ் டிவியின் வாயிலாக உங்களுக்கு அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். ஆண்டவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளதாய் இருக்கின்றது. இன்றைக்கு கூட கர்த்தருடைய அந்த அன்பு இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திக்க வந்திருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ஆராதனைக்காக நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக தகப்பனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட நல்ல நேரத்திற்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் இந்த நாள்ல உங்களுடைய பிள்ளைகளுக்கு மனம் இறங்கி உங்களுடைய ஆவியினால ஒவ்வொருத்தரையும் நிரப்புங்க, ஒவ்வொருத்தரோடும் பேசுங்க, ஒவ்வொருத்தருக்கும் வேண்டிய நன்மைகளை பொழிந்தருளுங்க. வாழ்நாள் எல்லாம் மகிழ்ந்து களிபூர்ந்து இருக்கும்படி ஆகும். இந்த காலையில் நம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும் கிருபையினாலப்பா, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பரிசுத்தமுள்ள பரலோக பிதாவே, ஆமென், ஆமென். நாம் கர்த்தரை துதித்து பாடி மகிமைப்படுத்துவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென், ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த நேரத்திலும் கூட இந்த அதிகாலை நேரத்தை கொடுத்த தேவனுக்காக நம்ம நன்றி செலுத்துவோம். இந்த அதிகாலை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று சொல்லுகிறான். துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவாதி தேவனை துதித்து ஆராதித்து நம்ம மகிழ்ந்து கொண்டாட போறோம். இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமா உங்களை சந்தித்து பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிக்கும்படி இருக்கும் இடத்திலிருந்து நம்ம துதித்து ஆராதிப்போம், தேவனை மகிமைப்படுத்துவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆண்டவருக்கு நன்றி சொல்ல நாவுகள் போதாது. இருக்கும் இடத்திலிருந்து அவர்களை உற்சாகமா கைகளை தட்டி நன்றிகளை சொல்லுவோம். ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். காலை மாலை எல்லா வேளையிலும் என்னை நடத்தும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போதும் சிக்கி தவித்திடாத உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். தேவை பெருகும் போது சிக்கி தவித்திடாத உதவும் உன் கரங்கள் நான் கண்டேன். எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. எல்லா நெருக்கத்திலும் என்னை வீழாமல் காக்கும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே,
நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். மரண பள்ளத்தாக்கில் நான் நடந்த வேளை, மீட்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். வாடி நின்ற வேளை மடிந்திடாது என்னை தாங்கும் உன் கரங்கள் நான் கண்டேன். எந்தன் மாறாவின் நீரை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே, எந்தன் மாறாவின் வாழ்வை மதுரமாய் மாற்றும் அன்பின் நல்ல கர்த்தரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகள் அனுதினம் என்னை சூழ்ந்திட, கிருபையும் இரக்கமும் அன்பும் கொண்டீரே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. நல்ல எபினேசராய் என்னை நடத்தி வந்தீரே, நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே, உமக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லையே. ஆமென். ஆண்டவரே, எனக்கு நன்றி சொல்ல வார்த்தை இல்லை ஆண்டவரே. இந்த நாவுகள் போதாத ஆண்டவரே, உம்மை துதித்து கொண்டே இருக்கணும் அப்பா, உம்மை போற்றி கொண்டே இருக்கணும், உன்னை வாழ்த்தி கொண்டே இருக்கணும் ஆண்டவரே. ஆயிரம் ஆயிரம் நன்மைகளை செய்த தேவாதி தேவனே, உமக்கு நன்றி செலுத்துறோம் அப்பா, நன்றி செலுத்துறோம். இந்த நாளிலும் கூட இந்த நியூ கிரேஸ் மூலமாக பார்த்துக்கொண்டு ஒவ்வொரு சகோதர சகோதரிகளும் பிள்ளைகளை நீ ஆசீர்வதிக்கும்படி தகப்பனே, இந்த மாறாவின் வாழ்வை நீ மதுரமாய் மாற்றும்படி உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. வல்லமையுள்ள தேவன், எங்க ஜெபத்தை கேட்டு நீ பதில் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் ஆண்டவர். அப்பா ஆண்டவரே, அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளை முழுவதும் உங்க கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களோடு இருந்து எங்களை ஆளுகை செய்யுங்க, எங்களை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. ஒவ்வொரு நாளும் அதிசயமாக எங்களை நடத்துகின்ற தேவாதி தேவனுக்கு துதி கன மகிமை எல்லாம் உமக்கே நாங்கள் செலுத்துவோம். மீட்பர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அழைச்சிருக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, இன்றைக்கு கூட நாம் வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி மார்க்கு 13வது அதிகாரம் வசனங்கள் 28 தொடங்கி 33 வரை. அத்திமரத்தினால் ஒரு ஊமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர்விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது அவர் சமீபமாய் வாசலருகே வந்திருக்கிறார் என்று அறியுங்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்கும் முன்னே இந்த சந்ததி ஒளிந்து போகாதென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவர் தவிர மற்றொருவனும் அறியான். பரலோகத்திலுள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரனும் அறியார். அக்காலத்தை நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள் என்பதே. வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று. கர்த்தர் தாமே இந்த திருவசனங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். இப்பொழுதும் கூட நம் மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் ஜோசப் கார்த்திகேயன் அவர்கள் நமக்காக இந்த வேத பகுதியை தியானித்து கொடுப்பார்கள். அவர்களை நாம் அன்புடன் வரவேற்போம். ஆமேன். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக கர்த்தர் கொடுத்த அந்த வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறேன். அந்த பிசப்பையாவுக்கும் பாஸ்டருக்கும் இந்த டிவி ஊழியர்களுக்காகவும் நன்றி செலுத்துகிறேன். இவரை நம் கண்களை மூடி தேவாதி தேவனை நோக்கி பார்ப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். துதிகள் மத்தியில் வாசம் செய்யும் நல்ல தேவனே, அப்பா துதிக்கிறோம் துதிக்கிறோம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா.
நன்றியோடுமை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். கிருபையின் தேவனே, அக்னியின் தேவனே, அசைவாடும் தேவனே, 2024 இந்த ஜனவரி மாதம் ஆண்டவரே, இந்த நாள் வரை சுகம் பலன் பாதுகாத்து எங்களை வழிநடத்தினீரே. நன்றி ராஜா. இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டு ஒவ்வொருவருக்காக நீர் பேசுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. ஒவ்வொருவருக்காக இடைவிடுவீராக ஆண்டவரே. துதிக்கிறோம் 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 அப்பா. வானமும் பூமி ஒளிந்து போனால் வார்த்தை ஒளிந்து போகாதென்று சொன்னீரே. நீர் அடிமை மறைத்து நீங்க வெளிப்படுங்கப்பா. தீபா நாமா ஷகதா லந்தாலபா ஓ ரகதீனி மா ஷகாத லந்தலபா ஓ ரகாதினி மஹந்தலபா. ஆவியானவரே, நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பொறுப்பெடுத்து வழி நடத்துங்க ஆண்டவரே. எங்களை மறைத்து நீங்க அசைவாடுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. மாம்சம் மறையட்டும், ஆவி வெளிப்படுவதாக ராஜா. ஓ ரபா ஷகாதலந்தலபா ஓ ரிகதானமா ஷகதலபா. இயேசுவின் ரத்தம் தெளிக்கப்படட்டும் ஆண்டவரே. எங்கள் மீது இந்த டிவி நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மீதும் உடைய பரிசுத்த ரத்தம், வெளியேறப்பட்ட ரத்தம் தெளிக்கப்படட்டும். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. மகிமையின் தேவனே, நீர் அசைவாடும், நீங்க பேசுங்க. தீபா நாமா ஷகதலந்தலபா. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. மகிழ்வோம் 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 மகிழ்வோம், கர்த்தருக்குள் என்றென்றும் மகிழ்வோம். ஆவியிலே அவர் மேகத்திலே ஆனந்தம் கொண்டாடுவோம். ஆவியிலே அவர் மேகத்திலே ஆனந்தம் கொண்டாடுவோம். எல்லோரும் கூடுங்கள், சந்தோஷமாகுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அல்லேலூயா பாடுங்கள். எல்லோரும் கூடுங்கள், சந்தோஷமாகுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அல்லேலூயா பாடுங்கள். மகிழ்வோம் 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 மகிழ்வோம், கர்த்தருக்குள் என்றென்றும் மகிழ்வோம். பரிசுத்த ஆவியில் பரவச மகிழ்ச்சி, ஆவி என்னை மாற்றியதால் பரலோக மகிழ்ச்சி. பரிசுத்த ஆவியில் பரவச மகிழ்ச்சி, ஆவி என்னை மாற்றியதால் பரலோக மகிழ்ச்சி. பாசமுள்ள நேசரேசு பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த கரத்தினாலே கண்ணீரை துடைத்தார். பாசமுள்ள நேசரேசு பாவங்களை மன்னித்தார், பரிசுத்த கரத்தினாலே கண்ணீரை துடைத்தார். எல்லோரும் கூடுங்கள், சந்தோஷமாகுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அல்லேலூயா பாடுங்கள். எல்லோரும் கூடுங்கள், சந்தோஷமாகுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அல்லேலூயா பாடுங்கள். மகிழ்வோம் 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 மகிழ்வோம், கர்த்தருக்குள் என்றென்றும் மகிழ்வோம். சீக்கிரமாய் வரப்போகும் இயேசுவுக்காய் மகிழ்ச்சி, பரலோக சேனையோடு இணைவதால் மகிழ்ச்சி. சீக்கிரமாய் வரப்போகும் இயேசுவுக்காய் மகிழ்ச்சி, பரலோக சேனையோடு இணைவதால் மகிழ்ச்சி. உருமாற்றம் அடைந்து பறந்திடுவோம், நித்தியத்தின் வாழ்க்கையிலே கர்த்தரோடு மகிழ்வோம். உருமாற்றம் அடைந்து பறந்திடுவோம், நித்தியத்தின் வாழ்க்கையிலே கர்த்தரோடு மகிழ்வோம். எல்லோரும் கூடுங்கள், சந்தோஷமாகுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அல்லேலூயா பாடுங்கள். எல்லோரும் கூடுங்கள், சந்தோஷமாகுங்கள், வாழ்த்துக்கள் சொல்லுங்கள், அல்லேலூயா பாடுங்கள். மகிழ்வோம் 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 மகிழ்வோம், கர்த்தருக்குள் என்றென்றும் மகிழ்வோம். நன்றியோடு மை துதிக்கிறோம் ஆண்டவரே. அல்லேலூயா. மகிமையின் ராஜாவே, மை துதிக்கிறோம் துதிக்கிறோம் துதிக்கிறோம். உங்கள் மத்தியில் இந்த அசைவாடி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் அப்பா. அல்லேலூயா. இந்த வேளையில் தாம ஆண்டவரை நீர் பேசுவீராக. பேசுகிறது நீங்கள் அல்ல, உங்களுக்கும் பிதாவின் ஆவியானவர் தானே. நீங்கள் இடைவிடுவீராக ஆண்டவரை. அல்லேலூயா அல்லேலூயா. இந்த நாளில் என்னென்ன தேவையோடு காத்திருக்கிறார்களோ, எதிர்பார்ப்போடு காத்திருக்கிறார்களோ, இந்த அவர்களுக்காக பேசுவீராக ஆண்டவரை. தீபா நாமா ஷகதலந்தலபா ஓ ரகதானமா ஷகதலந்தலபா விகதாலபா ரகதனமா ஷக்கத்தலபா. கர்த்தத்தாமே பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. நீங்கள் ஆளுகை செய்யுங்க. உங்களுடைய கல்வாரி சிலைக்குள்ளாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. உங்களுடைய வெளியேறப்பட்ட ரத்தம் எங்களை மூடியிருப்பதற்காக நன்றி. அல்லேலூயா.
நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆவியானவரை ஒவ்வொருவருக்காக ஆசீர்வாதம். இங்கெல்லாம் இல்லத்திலைமை நோக்கி இந்த வேளையில் ஜெபித்து கொண்டிருக்கிறார்களோ அவர்களோடு நீங்கள் இடைவிடுவீராக, அவர்களை தொடுவீராக ஆண்டவரே. அல்லேலூயா. நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். எல்லா தீங்குக்கும் விலக்கி பாதுகாத்து கொள்வீராக ஆண்டவரே. வெள்ளம் போல் சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்றுவதற்காக நன்றி. சத்துரு கூட சகல வல்லமை மேற்கொள்ள உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றும் சேதப்படுத்தாது என்று சொன்னீர்கள். உங்களுடைய பிள்ளைகளுக்கு எந்த ஒரு தீங்கும் வராதபடி நீ பாதுகாத்து இம்மட்டும் வழி நடத்துங்க, இனிமேல் நடத்துங்கப்பா. பெரிய காரியங்கள் செய்யுங்க, நீங்கள் பேசுங்க, அதனை மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். இந்த நாளில் கூட மார்க் எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம். வானமும் பூமி ஒளிந்து போகும், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. வானமும் பூமியும் ஒளிந்து போகும். ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த பார்க்குற வானமும் பூமியும் ஒளிந்து போயிடுமாமா, அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. அவருடைய வார்த்தை என்றென்றைக்கும் நிலைத்து நிற்கும். அது ஆண்டவர் வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தை, அது தேவனுடைய வார்த்தை. வேதம் சொல்லுகிறது, மனிதன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படக்கூடிய ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். இந்த வேத வசனம், இந்த வார்த்தை நம்மளை தூக்கி நிறுத்தும், நம்மளை பலப்படுத்தும். வேதத்தில் அநேக இடத்துல ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், நானே உங்களுக்கு வழியும் சத்தியும் ஜீவனுமாயிருக்கிறேன். அவர் நமக்கு நல் வழிகாட்டக்கூடியவர்க்கா. யோவான் 14ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கிறோம். அவர் நமக்கு நல் வழிகாட்டக்கூடிய தேவனா, நல்ல ஜீவனை கொடுத்து பாதுகாக்கக்கூடிய தேவனா இருக்கிறார். அதில் அவருடைய வார்த்தை ஒன்று ஒளிந்து போகாது. இது மார்க் 13:7 வசனம் சொல்லுது, யுத்தங்களையும் யுத்தங்களின் செய்திகளையும் கேள்விப்படும் போது கலங்காதீர்கள். இவைகள் எல்லாம் சம்பவிக்க வேண்டியதாக இருக்கிறது. யுத்தங்களும் அதோட செய்தியெல்லாம் கேள்விப்படுவோம், அதனால் நீங்கள் கலங்க வேண்டாம், அதெல்லாம் கலங்க வேண்டாங்கிறாரு. ஆனாலும் முடிவு உடனே வராது. இது மார்க் 13:7 வசனம் சொல்லுது, ஜனத்துக்கு விரோதமாக ஜனமும் ராஜ்யத்துக்கு ஒரு ராஜ்யமும் எழும்பும். அது இதெல்லாம் எழும்புமாமா. இந்த உலகத்தில் அதாவது ஆண்டவருடைய வருகை சமயமாக இருக்கிறது. ஆகையால் இந்த வேதத்தில் போடப்பட்டதெல்லாம் அப்படியே நடந்து கொண்டு இருக்கிறது. யுத்தங்கள் காணப்படுவோம், செய்திகள் காணப்படுவோம். நம்ம பார்க்குறோம், பல இடத்துல யுத்தங்கள், சண்டைகள், சச்சரவுகள் நடந்து கொண்டே இருக்கிறது. ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்கு அது அடையாளம் என்று வேதம் சொல்லுகிறது. ரஷ்யா உக்ரைன் யுத்தம் பார்க்கும்போது நடந்து கொண்டே இருக்கிறது. எவ்வளோ வருடக்கணக்காக நடந்து கொண்டிருக்கிறது. அதனால் அதுக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகள் ஜெபிக்க வேண்டும். யுத்தம் எல்லாம் ஓயும்படி நம்ம ஜெபிக்க வேண்டும். ஒரு சமாதானத்தை தேவன் கொடுக்கும்படியாக நம்ம ஜெபிக்க வேண்டும். அப்படி நம்ம ஜெபிக்கும்போது கர்த்தர் அந்த யுத்தத்தை எல்லாம் நிறுத்துவார். அதே ஜனத்துக்கோ ஜனமும் ராஜ்யத்துக்கோ ராஜ்யம் எழும்பும். அங்கே ஒவ்வொரு ஜனங்களுக்கு விரோதமாக எழும்புகிறார்கள். சண்டை சச்சரவுகள் உலகத்தில் ஆங்காங்கு நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஒவ்வொரு ராஜ்யத்துக்காக நம்ம ஜெபிக்க வேண்டும். பூமி எதிர்ச்சிகளும் பல இடங்களும் உண்டாகும், பஞ்சங்களும் உண்டாகும், வேதனைக்கு ஆரம்பமும். இதெல்லாம் வேதனைக்கு ஆரம்பமும். ஆனாலும் நம்ம கர்த்தரோடு இருக்கும்போது இந்த சூழ்நிலையெல்லாம் பாதுகாத்து வழி நடத்துவா. உலகத்தில் உபதரங்கள் உண்டு, ஆனாலும் திடங்கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் ஆண்டவர் சொல்றார். நமக்கு ஜெயிக்கக்கூடிய ஒரு வல்லமை அவர் தருகிறார், ஒரு பலனை தருகிறார். எப்பொழுது இந்த வசனத்தை வாசிக்கும் போது அவருடைய வார்த்தை ஒளிந்து போகாது. இந்த வார்த்தையை நாம் பிடித்து கொள்ள வேண்டும். உலகத்தில் பலவிதமான பாடுகள், யுத்தங்கள் என்ன வந்தாலும் அன்றைய வார்த்தை பிடித்து நம்ம ஜெபிக்கும் போது, துதிக்கும் போது, அவருடைய சமூகத்தில் காத்திருக்கும் போது நமக்கு ஒரு பலனாக இருக்கும். இந்த சம்பவங்கள் எல்லாம் நம்மளை அணுகாதபடி நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாராமா. நம்மளை ஆசீர்வாதமாக வைப்பாராமா. ஆண்டவருடைய வருகைக்கு பலவிதமான அடையாளத்தை நம் பூமியில பார்க்கிறோம். மார்க் 13:32 வசனம் சொல்லுது, 32-33. அந்த நாளையும் அந்த நாளிகையும் பிதா ஒருவரை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்துள்ள தூதர்களும் அறியார்கள், குமாரன் அறியார். அக்காலத்திலே நீங்கள் அறியாதபடியால் எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். இந்த நாளிகை ஆண்டவருடைய வருகை பிதா ஒருவருக்கு தான் தெரியுமாமா. பிதா ஒருவருக்கு தான் தெரியும். பரலோகத்தில் உள்ள தூதர்களும் கூட அதை அறிய மாட்டாங்க. ஆண்டவருடைய வருகை மறைமுகமாக இருக்கும். அவர் திருடனை போல வருவாராம். இந்த வசனத்தை நான் வாசிக்கும் போது பல இடத்துல ஆண்டவருடைய வருகை யாருக்கும் தெரியாது. பிதா ஒருவரை தவிர தூதர்களுக்கும் தெரியாது, அவருடைய குமாரனுக்கும் தெரியாதாமா. அப்படி இது மறைமுகமாக வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால எச்சரிக்கையாயிருங்கள், விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். விழித்திருந்து ஜெபிக்கணுமாமா. விழித்திருந்து ஜெபிக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம்? பாதுகாக்கப்படுவோம். ஆண்டவருடைய வருகை நமக்கு தெரியும்.
ஆண்டவருடைய அவர் எப்போ வர்றாருன்னு நமக்கு தெரியும். அதனால் ஜெபம் பண்ணி விழித்திருந்து ஜெபிக்கணுமாமா. நம்ம விழித்திருந்து ஜெபிக்க 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 கர்த்தருடைய வருகை பெற்றுக்கொள்ளலாம். இப்பொழுது கூட நம்ம ஆண்டவரோடு நம்ம கூட இருந்து பேசுகிறத நான் அனுபவிக்கலாம். ஆண்டவர் என்னென்ன காரியம் செய்ய போறாருங்கிறது எல்லாமே ஜெபிக்கிறவங்களுக்கு, கர்த்தரோடு இருக்கிறவங்களுக்கு, ஆண்டவரோட ஐக்கியத்தில் இருக்கிறவங்களுக்கு பெற்றுக்கொள்ளலாம். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? நம்ம தனி ஜெபம் பண்ண வேண்டும், குடும்பமாக ஜெபிக்க வேண்டும், கரெக்டாக ஆலயத்துக்கு போக வேண்டும், ஆலயத்தில் போய் நம்ம ஆராதிக்க வேண்டும், ஊழியக்காரோட கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாம் நோட் பண்ணி திரும்ப திரும்ப படிக்க வேண்டும். இப்போ படிக்க படிக்க நமக்குள்ள ஒரு ஜபாவி இருந்துகிட்டே இருக்கும், ஒரு துதியினாவி இருந்து கொண்டே இருக்கும். அந்த வார்த்தை நம்ம உள்ளத்தில் இருக்கும்போது அந்த வார்த்தை நம்மளை தூக்கி நிறுத்தும். எந்த ஒரு பாடுகள் நெருக்கங்கள் நம்மளை அணுகாதபடி கர்த்தர் நம்மளை பாதுகாப்பாராமா, வழி நடத்துவாராமா. மார்க் 13:37 சொல்லுது, நான் உங்களுக்கு சொல்லுகிறதை எல்லோருக்கும் சொல்லுகிறேன், விழித்திருங்கள் என்று அவர் சொல்றாரு. எல்லாருக்கும் சொல்றார், நம்ம ஒவ்வொருவருக்கும் சொல்றாரு, விழித்திருங்கள், எல்லாவற்றிலும் விழித்திருங்கள். விழித்திருந்து ஜெபிக்கணுமாமா, விழித்திருக்கணும். நம்ம வேலை செய்ய வேண்டும், வேலை நேரத்தில் வேலை காரியங்கள் செய்ய வேண்டும். ஜெபிக்கிற நேரத்தில் ஜெபத்துக்காக நம்ம நேரத்தை ஒதுக்க வேண்டும், வேதம் வாசிக்கிறதுக்காக நேரத்தை ஒதுக்க வேண்டும். அப்படி நம்ம விழித்திருந்து ஆண்டவருடைய பாதத்தில் இருக்கும்போது அவருடைய வருகையை நாம் பார்க்கலாம். அவருடைய வருகைக்கு முன்னால் நாம் பாதுகாக்கப்படுவோம். அவரோடு நம்ம போவதற்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். மார்க் 13:27 சொல்லுது, அப்பொழுது அவர் தம்முடைய தூதனை அனுப்பி தம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை பூமியின் கடைமுனை முதற்கொண்டு வானத்தின் கடைமுனை மட்டுமுள்ள 4 திசைகளிலும் கூட்டி சேர்ப்பாராம். கர்த்தருடைய பிள்ளைகள் எங்கெல்லாம் இருக்கிறாங்களோ அவர் தூதனை அனுப்புறார். இந்த பூமியின் கடைமுனை வானத்தின் கடைமுனை மட்டும் இருந்து தன்னுடைய ஜனங்களை எல்லாம் கூட்டி சேர்ப்பாராமா. ஆண்டோடைய வருகைக்கு முன்னாடி எல்லாம் கூட்டி சேர்ப்பாராமா. எப்பொழுது நம்ம ஜெபிக்கும் போது, விழித்திருக்கும் போது, ஆண்டவரோடு நம்ம தொடர்பு இருக்க வேண்டும். பரலோகத்துக்கு நமக்கு ஒரு லிங்க் இருந்து கொண்டிருக்கணும். ஆவிக்குரிய தகப்பனார் பைபிள் ஸ்டடியில் எனக்கு சொல்லி கொடுத்துருக்காரு. நான் உட்கார்ந்து ஜெபிக்கும் போது நமக்கும் பரலோகத்துக்கு ஒரு லிங்க் இருக்க வேண்டும், தேவனுக்கும் நமக்கு ஒரு லிங்க் இருக்க வேண்டும். அது எப்படி அந்த லிங்க் இருக்குன்னா, தொடர்ந்து நம்ம ஆலயத்தில் ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், தொடர்ந்து கர்த்தருடைய பிள்ளைகளோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும், ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்க வேண்டும். இந்த வசனத்தில் ஐக்கியப்பட்டிருக்கும் போது பரலோக தேவனுக்கும் நமக்கு ஒரு லிங்க் இருந்து கொண்டே இருக்கும், ஒரு தொடர்பு இருந்து கொண்டே இருக்கும். சில வருடங்களுக்கு முன்பாக வீட்டில் யாரும் இல்லை, மனைவியெல்லாம் பசங்கள்லாம் கடைக்கு போயிட்டாங்க, பசங்கள்லாம் சின்னது. அப்போது நான் அப்படியே சீக்கிரத்தில் ஒர்க்கு முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டேன். அப்போ அப்படியே முழங்கால் இருந்து அப்படியே ஜெபித்து கொண்டே இருந்தேன். அப்படியே ஜெபிக்கும் போது என்னை மறந்து என்னோட ஆவி அப்படியே பரலோகத்துக்கு போயிடுச்சு. பரலோகத்தில் போனோன்னா அப்படியே நான் ஒரு சிறு பிள்ளை போல இருக்கு. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அப்படியே கரம் பிடித்து அப்படியே கூட்டிகிட்டு போகிறார். அப்படியே பரலோக காட்சிகள் எல்லாம் காட்டுறார், அப்படியே தரிசனங்கள். சில நேரங்கள், சில மணி நேரம் அப்படியே நான் மறந்துட்டேன். பரலோக காட்சி அவ்வளோ ஒரு மகிமையாக இருந்தது, அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தது. அங்கே எந்த ஒரு பாடுகள் இல்லை, துக்கங்கள் இல்லை, எந்த ஒரு வேதனை இல்லை, ஒரு சமாதானமாக இருந்தது, பீஸ்ஃபுல்லாக இருக்கிறது. அப்படிப்பட்ட பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம கொண்டு போவதற்கு ஆயத்தப்படுத்தினார். இந்த பரலோகத்தில் எல்லாமே தங்கத்தில் இருக்கும், எல்லாமே வைரோடியத்தில் இருக்கும், எல்லாம் மகிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு மகிமை அங்கெல்லாம் தூதர்கள் இருக்கிறாங்க, கர்த்தருக்குள் பரிசுத்தவான் மரித்தவர்களெல்லாம் இருக்கிறாங்க, மகிமையில் இருக்கிறாங்க. அப்படி சில காட்சிகள் காட்டினார். இப்போ சில வருடங்களுக்கு எங்கள் மூத்த சகோதரர் அவர் கர்த்தருக்குள் நித்திரை அடைஞ்சிட்டார். அப்போ நான் வேதனையோடு பாடுகளோடு இருந்தேன். அப்போ ஒரு ஆலயத்திலிருந்து அப்படியே ஜெபிக்கும் போது அப்படியே சில நேரத்தில் அப்படியே என்னோட ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட்டது. அப்படியே திறக்கப்பட்ட போது அப்படியே பரலோகத்தில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உட்கார்ந்து கொண்டு இருக்கிறார். அப்படியே அந்த முன்னோர்கள் எல்லாம் அப்படியே காட்டுறார் ஆண்டவர். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படியே உட்கும்போது அதில் அந்த வரிசையில் எங்கள் மூத்த சகோதரர் அப்படியே எந்திரிச்சு தைரியமாக இருங்கிறார். இப்போ கர்த்தருடைய பரிசுத்தவானுடைய மரணம் கர்த்தருடைய பார்வைக்கு அருமையானது. இந்த பூமியில் கண்ணை மூடும்போது பரலோகத்துக்கு போகிறாங்க, தேவனோடு இருக்கிறாங்க. அப்படி எங்கள் மூத்த சகோதரர் பரலோகத்தில் இருக்கிற காட்சி எனக்கு காட்டினார். இப்போது எனக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அவர் இந்த பூமியில அவரோட ஊழியத்தை முடித்து, அவருடைய வேலைகள் முடித்து பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிச்சிட்டார். அந்த மாதிரி காட்சிகள். அப்படி ஆண்டவர் என்ன பண்ணுறாராமா, ஆண்டவர் வர்றதுக்கு முன்னாக தம்முடைய தூதனை அனுப்பி தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் எல்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுறார், எல்லாம் கூட்டி சேர்ப்பாராமா. மார்க் 13:26 சொல்லுது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பீர்கள். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடு மேகங்கள் மேல் வருவதை நம்ம பார்க்கலாமா. ஆண்டவர் வருகை பார்க்கலாம். நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். அவருடைய வருகை சமயமாக இருக்கிறது. நம்ம ஆயத்தமாக இருந்து நம்ம செபிக்கும் போது அவருடைய வருகையை நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம்.
அதனால் நாம் பயப்பட வேண்டும், மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும். இந்த பூமியில் இருக்கிற வரைக்கும் நம்ம சந்தோஷமாக இருக்க வேண்டும். நம்ம வேலை காரியத்திலும் மகிழ்ச்சியாக செய்ய வேண்டும். நான் ஒரு நாள் இந்த பூமி இந்த சரீரத்தை விட்டு பரலோகத்துக்கு போகிறேன். எனக்கு நிரந்தரமான வீடு பரலோகத்தில் இருக்கிறது. இது ஒரு தற்சமயம்தான். இந்த உலகம் இந்த பார்க்குறதெல்லாம் ஒன்றுமே இருக்காது. வானமும் பூமி ஒளிந்து போகும். எல்லாம் பார்க்குறதெல்லாம் ஒன்றும் இல்லாமல் போயிடும். ரஷ்யா உக்ரைன் போரில் பாருங்கள், எத்தனையோ மக்கள் மரித்து போனாங்க, எத்தனையோ கட்டடங்கள் உடைக்கப்பட்டது, எத்தனையோ பார்க்குற இடமெல்லாம் இல்லாமல் எல்லாம் அப்படியே கறி போல் ஆகி போனது. யுத்தங்களும் இந்த மாதிரி பூமி எதிர்ச்சிகள்லாம் வரும்போது ஒன்றுமே தெரியாது, எல்லாமே போயிடும். எல்லாம் வரக்கூடிய சம்பவங்கள். நாட்களில் இஸ்ரேல் பாலஸ்தீன் பார்க்கும்போது, அங்கே பார்க்கும்போது யுத்தங்கள், எத்தனையோ பேர் மரித்திருக்காங்க, எத்தனையோ பேர் காணாமல் போயிட்டாங்க யுத்தத்தில். அப்படி இந்த நாட்கள் நடந்து கொண்டிருக்கிறது. அதில் நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். நம்ம ஜெபிச்சு ஆண்டவரோடு பரலோகத்துக்கும் நமக்கு ஒரு லிங்க் வைத்து கொண்டே இருக்கும்போது நமக்கு இந்த சூழ்நிலை உலகத்தில் என்ன வந்தாலும் நமக்கு பயம் இருக்காது, ஒரு தைரியம் இருக்கும். ஆண்டவர் வருகிறார், என்னை பரலோகத்துக்கு கொண்டு போகிறார், நம்ம ஆசீர்வாதமாக இருப்பேன் என்று நமக்கு ஒரு தைரியத்தை ஆண்டவர் கொடுப்பாராமா. அப்படி அவர் சமூகத்தில் நம்ம காத்திருக்கும் போது அவருடைய வெளிப்பாடுகள், அவருடைய பிரசன்னத்தை நம்ம உணர முடியும். அதில் நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டியதில்லை. எல்லாவற்றையும் அவர் பாதத்தில் வைத்து நாம் ஜெபித்து கொண்டே இருக்கும். வேதம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரசம் எல்லோரின் இடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன். அவர் நமக்கு இளைப்பாறுதல் தரக்கூடிய தேவனாக இருக்கார். நம்ம கூட இருந்து எல்லாவற்றிலும் நமக்கு எல்லா விதத்திலும் பாதுகாத்து வழிநடத்துகிற தேவனாக இருக்கிறாராமா. நமக்கு இளைப்பாறுதலை தருகிறார். என்ன சோதனைகள் பாடுகள் வந்தாலும் நம்ம அவரோடு இருக்கும்போது நமக்கு ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்குறாராமா. மார்க்கு 12:11 சொல்லுது, இது கர்த்தரால் ஆயிற்றுது, அது நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறதாமா. இப்படி கர்த்தரால் தான் எல்லாம் நடக்கிறது. அவர் பாதையில் நம்ம இருக்கும்போது என்ன நடந்தாலும் அவர் பாதையில் அவருடைய பாதத்தில் ஒப்பு கொடுக்கும்போது அது தேவன் ஆசீர்வாதமாக நடத்துவார். நீங்கள் வேலை செய்கிறீங்களா, தொழில் நடத்துகிறீங்களா, வீடு கட்டுறீங்களா, சந்தோஷமாக செய்யுங்க. ஆண்டவரோட வருகை வரைக்கும் நம்ம இந்த பூமியில் இருப்பதற்கு எல்லாம் நமக்கு தேவை. நம்ம ஆயத்தம் பண்ணுறதுக்கு ஒரு வீடு நம்ம ஜெபிக்கிறதுக்கு ஒரு வீடு வாசல் தேவை தான். எல்லாம் பண்ணிக்கொண்டே இருக்க வேண்டியதுதான். அதை நம்ம சந்தோஷமாக கர்த்தர் பாதத்தில் ஜெபிச்சு எல்லாம் ஆயத்தமாகிக்கொண்டே இருக்க வேண்டும். அவர் வரும்போது நம்ம அவர் பாதத்தில் போறதுக்கு நம்ம ஆயத்தமாகவும் இருக்க வேண்டும். சங்கீதம் 118:29 சொல்லுது, கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்று பொழுது. கர்த்தரை துதித்து கொண்டே இருங்க. அவர் நல்லவர், அவர் தாங்க உலகத்தில் நல்லவர். அவரை போல நல்லவர் யாருமே இல்லை. மனிதர்கள் சொல்லலாம் பல விதம், ஆண்டவர் தான் நல்லவர். அவர் நம்ம நல்லவர் என்று துதிக்கும் போது அவருடைய பிரசன்னம் நமக்குள்ள வரும், அவருடைய மகிமை நமக்குள்ள சூழ்ந்துடும். சகரியா 4:6 சொல்லுது, பலத்தினாலும் அல்ல பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினால் ஆகும் என்று சேனைகள் கர்த்தர் சொல்லுகிறார். பலத்தினாலும் அல்ல பராக்கிரத்தினால், அவருடைய ஆவியினால் ஆகும். நம் ஆவியிலிருந்து ஜெபிக்க வேண்டும், ஆவியில் அனலா இருக்க வேண்டும், விழித்திருந்து ஜெபிக்க வேண்டும். விழித்திருந்து ஜெபிக்க கர்த்தருடைய பிரசன்னம் நம்மளை மூடிக்கொள்ளும். அவர் நமக்குள்ள ஆளுகை செய்வார். நம்ம வேலை ஸ்தலத்தில் அவர் இருப்பார், கூட பிள்ளைகளுடைய படிப்பில் கூட இருப்பார், ஊழியத்துக்கு போகும்போது அவர் கூட இருப்பார். நம்ம என்னென்ன காரியத்தில் என்னென்ன துறையில் இருந்தாலும் அவரை துதித்து, ஆண்டவர் நீங்கள் நல்லவர்னு சொல்லிகிட்டே இருங்க. அவருக்கு எல்லாம் நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அவர் ஜெயமாக்கி தருவார். நம்ம கூட இருந்து நம்மளை எல்லா விதத்தையும் பலப்படுத்தி அவர் நடத்தி நமக்கு எல்லாம் சந்தோஷமாக வழி நடத்துவாராமா. அதே மார்க் 11:24 சொல்லு, ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்பீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசிங்கள், அப்பொழுது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஜபிக்கும் போது நம்ம எவைகளை கேட்குறோமோ பெற்றுக்கொள்வோம், விசுவாசிங்க. என்ன தேவைங்களோ, நல்ல ஒரு வேலை வேணுமா, ஆண்டவர் எனக்கு தருவார்னு விசுவாசிங்க. நல்ல ஒரு வீடு வேணுமா, ஆண்டவர் தருவார்னு விசுவாசிங்க. அவர் கட்டாயம் நமக்கு கொடுப்பார். சில நேரம் தாமதித்தாலும் ஆண்டவர் நிறைவேற்றி தருவார். அதனால் ஜெபம் பண்ணும்போது நம்ம எவைகளை கேட்குறோமோ அதை பெற்றுக்கொண்டு ஆண்டவர் எனக்கு கொடுத்துட்டாரு அப்படின்னு விசுவாசிக்கும் போது அது அப்படியே நமக்கு பலிக்கும். மார்க் 11:25 சொல்லுது, நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும்போது ஒருவர் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்களுக்கு மன்னிக்கும்படி அந்த குறைகளை அவனுக்கு மன்னியுங்கள். ஜபத்தில் நல்லா வளரணும்னா மற்றவங்களுடைய குறைகள் எல்லாம் மன்னிச்சிடணும். பிதாவான நம்மளுடைய குறைகள் எல்லாம் பாவங்களை மன்னித்தார். அதே போல் மற்றவங்களுடைய குறைகளை பார்க்க வேண்டும், அவங்களுடைய நிறைவை பார்க்க வேண்டும். அவங்கள மன்னிங்க, அவங்க இது பண்ணிட்டாங்களே, அவங்க இப்படி பேசிட்டாங்களே, என்னை குறித்து அவதூறு சொல்லிட்டாங்களே, என்னை பல விதத்தில் என்னை பேசி இன்சல்ட் பண்ணிட்டாங்களே, கவலைப்படாதீங்க, அவங்கள மன்னிச்சிருங்க. அறியாமல் பேசுகிறாங்க,
மன்னிங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம ஜெபத்தில் இருக்கும்போது நமக்குள்ள விசேஷ ஒரு ஜபாபி கடந்து வரும். மற்றவங்க வந்து குறைகள் சொல்லாதபடி மற்றவங்களோட நிறைவுகளை நல்லதையே நீங்கள் சொல்லுங்கள். பாசிட்டிவான எண்ணங்களாக பேசுங்க. இப்படி பாசிட்டிவாக பேசவே நம்ம வாழ்க்கையில் ஒரு உயர்வை பெற்றுக்கொள்ளலாம், ஒரு நல்ல விதமான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ளலாம். இதில் பாசிட்டிவான எண்ணங்களையே நாம் தியானிப்போம். அப்படி நினைக்க நமக்கு எல்லா விதத்திலும் அவர் கூட இருந்து நம்ம கரம் பிடித்து நடத்துறதை உணர முடியும். யாத்திராகம் 33:14 சொல்லுது, என் சமூகம் முன்னே செல்லும், நான் உங்களுக்கு இளைப்பாறு தருகிறேன். அவருடைய சமூகம் முன்னால போய் இளைப்பாறு தருவோம். ஆண்டவரே நீரும் கூட வாங்கப்பா அப்படின்னு சொல்லி ஜெபிச்சுட்டு போகும்போது, நம்மளோட வாகனத்தில் போகும்போதும், வேலைக்கு போகும்போதும், வேலை ஸ்தலத்திலும் அவர் கூட இருந்து நமக்கு எல்லா விதத்திலும் நமக்கு ஆசீர்வாதத்தையும் நன்மையும் அவர் கட்டளையிடுவாராமா. நம்ம எதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நமக்கு என்ன குறை இருந்தாலும் அவர் பாதப்படியில் வச்சு இந்த விண்ணப்பங்களுக்காக நம்ம ஜெபிக்கும் போது என்ன தேவையாக இருந்தாலும் ஏசப்பா பாதத்தில் போங்க. அவர்கிட்ட ஜெபிச்சுட்டு நீங்கள் முயற்சி பண்ணும்போது கர்த்தர் வழிவாசலை திறந்து தருவார். கர்த்தர் எல்லா விதத்திலும் நமக்கு நன்மையான ஈவுகளை அவர் கட்டளையிடுவாராமா. அதனால பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, தேவனுடைய ஆவியினால் ஆகும். அவருடைய ஆவியினால் ஆகும். அவருடைய ஆவியினால் ஆகும்போது நமக்கு ஜெயத்தை ஆண்டவர் கொடுப்பார். அதனால நாம் அவரையே சார்ந்திருப்போம். கர்த்தரை தேடுவதற்கு ஒரு நன்மையும் குறைபடாதாமா. அவரை தேட ஒரு நன்மையும் குறைபடாது. கடந்த நாட்களில் கூட எங்கள் சகோதரர் வந்து சாட்சி சொன்னார். அவருடைய வாழ்க்கையில் எத்தனையோ பாடுகள், நெருக்கங்கள் எல்லாத்தையும் இழந்து அவர் கஷ்டப்பட்ட போது ஆண்டவரை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டார். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டபடினால ஊழியக்காரோட ஜபத்தின் மூலமாக அவர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு இந்த நாளில் அவர் ஊழியக்காரராக இருக்கிறதுக்கு கர்த்தர் கொடுத்த கிருபை, ஊழியக்காரோட ஜபம் இந்த நாளில் அவர் மகிழ்ச்சியாக சந்தோஷமாக ஜீவனம் பண்ணும்படி கர்த்தர் பெருமை பாராட்டினார். அவர் எவ்வளோ பாடுகளோடு நெருக்கத்தோடு இருந்தபோது யாரும் அவரை வந்து கேட்கல. அவர் நல்லா இருந்தபோது, பிஸ்னஸ் பண்ணி நல்லா ஐஸ்வர்யவானா இருந்தபோது எல்லாரும் கூட இருந்தாங்க. எல்லாத்தையும் இழந்த போது ஒருத்தர் கூட அவர் கூட வரல. கர்த்தருடைய பிள்ளைகள் இருந்தாங்க, தேவன் இருந்தார். ஆண்டவர் அவரை மறக்கல. ஆண்டவர் அவரை நோக்கி அவரை கூப்பிட்ட இவர் ஜெபித்த ஜபத்துக்கும் ஊழியக்காரோட ஜபத்துக்கும் பதில் கொடுத்து இன்னைக்கு அவர் சாட்சியாக வைத்திருக்கிறாரு. தேவன் இந்த அற்புத சாட்சியாக வைத்து அநேக இடத்துகளுக்கு ஊழியத்தில் எடுத்து பயன்படுத்தி கொண்டிருக்கிறாரு. வேதத்தை வந்து தினந்தோறும் 10 அதிகாரம் 15 அதிகாரம் அவர் வாசித்து கொண்டிருக்கிறாரு. இளைய சகோதரனுக்கு அப்படிப்பட்ட ஒரு கிருபை அவர் கொடுத்து நிறையா பேத்துக்கு அவர் சத்தியம் சொல்கிறாரு. நிறையா பேத்துக்கு ஜெபிக்கிறாரு. தேசத்துக்காக, மற்ற கஷ்டப்படுறவங்களுக்காக அவர் ஜெபிக்கிறார். அவர் ஜெபத்தின் மூலம் அநேகருக்கு அற்புதம் செய்தார். கடந்த நாட்களில் கேரளாவில் எங்கள் ரிலேஷன் பகுதியில் ஒருத்தருக்கு திருமணமாக தடையாகவே இருந்தது. இப்போ சகோதரர் டேவிட் சக்திவேல் அவர் பிரதரும் நாங்களும் அவங்களுக்காக ஜெபிச்சு கொண்டிருந்தோம். எங்களோட ஜபத்தை கேட்டு, அவரோட ஜபத்தை கேட்டு திருமணமாகி இன்னைக்கு 2 குழந்தைகளோட நல்ல ஒரு வீடு வாங்கி ஆசீர்வாதமாக இருக்கிறாங்க. நாங்கள் கடந்த நாட்களில் கேரளா போகும்போது கூப்பிட்டு எங்களுக்கு ஜபம் பண்ணுங்க, சொந்தக்கார மத்தியில் அநேகர் இருக்கிறாங்க. ஆனால் அவங்க வந்து சொல்கிறாங்க, நீங்கள் ஜபம் பண்ணி தான் எங்களுக்கு கல்யாணம் ஆகி குழந்தை பிறந்தது, அதனால் எங்களுக்கு ஜபம் பண்ணுங்க அப்படின்ட்டு அவங்க வாலின்றியே சொல்கிறாங்க. அதற்கு காரணம் என்ன? அவரோட ஜபம். அவர் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர் சாட்சியாக நிறுத்தி அவர் அநேகருக்கு இன்னைக்கு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஊழியக்காரராக வைத்திருக்கிறாரு. கர்த்தருக்கே மகிமை உண்டாகட்டும். அதனால் எல்லாவற்றும் அவர் பாதத்தில் வைங்க. இந்த நாளில் ஏதாவது தேவையோடு, திருமண தடைகளோடு இருக்கீங்களா? குழந்தை பாக்கியம் இல்லை என்று சொல்கிறீங்களா? கர்த்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வார். திருமண தடைகள் நீங்கும். குழந்தை இல்லாதவர்களுக்கு அநேக வருடம் திருமணமாய் குழந்தை இல்லாத கர்த்தர் குழந்தை கொடுப்பார். ஆண்டவரே எனக்கு குழந்தை பாக்கி தாங்கப்பா என்று அவர் பாதப்படியில் கேளுங்க. இயேசுவை நோக்கி கூப்பிடுங்க. அவர் உங்களுக்கு ஜபத்துக்கு பதில் தருவார், அற்புதம் செய்வார். அன்னாள் பார்க்கும்போது ஆண்டவர் சமூகத்தில் மனம் கசந்து அழுத போது ஆண்டவர் அன்னாளுடைய ஜபத்தை கேட்டு குழந்தை கொடுத்தாரு. ஈசாக்குக்கு ஒரு ரெபேக்காளை கொடுத்தாரு. திருமணமாக்கி அவர்களை ரெபேக்காளை கொடுத்து ஈசாக்கு ரெபேக்காளை ஆசீர்வதித்தாரு. இந்த சந்ததியை பெருக பண்ணாரு. ஆபிரகாம் மூலமாக அப்படியே ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பு அப்படியே சந்ததி எல்லாம் பெருக பண்ணி இன்னைக்கு உலகம் முழுவதும் ஆபிரகாமோட சந்ததி மணலத்தனையாக வானத்து நட்சத்திரங்களைப் போல பெருகி இருக்கிறது. காரணம் என்ன? முன்னோரோட ஜபம், அவங்களோட தியாகம். அவங்க ஆண்டவர் சமூகத்தில் காத்திருந்தாங்க, இந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாங்க. அதே போல் இந்த நாளில் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் அந்த நியூ கிரேஸ் டிவி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவருக்கும் தேவன் அற்புதம் செய்வார். வேலை இல்லாததுக்கு வேலை தருவார், ப்ரொமோஷன் இல்லாததுக்கு ப்ரொமோஷனை தருவார், தொழில் ஸ்தாபனம் நடத்துறவங்க நல்ல ஒரு உயர்வை தருவார். என்னென்ன தேவையோடு கேட்கிறீர்களோ அதற்கெல்லாம் கர்த்தர் பதில் தந்து உங்களை சாட்சி சொல்லும்படி கிருபை பாராட்டுவாங்க. இந்த நாளில் இந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்தி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். ஹல்லேலூயா.
நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, இந்த நாளிலே கூட ஆண்டவரை துதிக்கிறோம் துதிக்கிறோம். வானமும் பூமி ஒளிந்து போனாலும் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்னீரே. உம்முடைய வார்த்தையில் நாங்கள் இருக்கிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தையினாலே ஆண்டவரை எங்களை வழிநடத்தி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரை. துதிக்கிறோம் 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 ஆண்டவரை. ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா. கோடி கோடி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். இந்த மார்க் 13ஆம் அதிகாரத்தின் மூலமாக நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். எங்களோடு பேசுவீராக, பேசின வார்த்தைகளுக்கு அப்பா நன்றி செலுத்துகிறோம். இந்த நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொருவரை தொடுவீராக ஆண்டவரை. என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ இந்த தேவைகள் எல்லாம் சந்திக்கப்படட்டும் அப்பா. ஹாலே லூயா ஹாலே லூயா. தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ். நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். கிருபையின் தேவனே, அக்கினியின் தேவனே, அசைவாடும் தேவனே, ஆறுதலின் தேவனே, பலப்படுத்துகிறவரே. ஹாலே லூயா ஹாலே லூயா. ரீபா நாமா ஷகாதாலாபா ரீகாதா நாமா ஷகாதாலாபா. நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம். 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருகச் செய்வாரே. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருகச் செய்வாரே. பாவங்களை சுமந்து தீர்த்தவர் உந்தன் சாயலையே மாறச் செய்வாரே. பாவங்களை சுமந்து தீர்த்தவர் உந்தன் சாயலையே மாறச் செய்வாரே. ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே. உன்னதத்தின் மகிழ்ச்சியே உன்னை நிரப்புவே. ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே. உன்னதத்தின் மகிழ்ச்சியே உன்னை நிரப்புவே. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருகச் செய்வாரே. பட்டணத்தில் ஆசீர்வாதம் கிராமந்தோறும் ஆசீர்வாதம். பட்டணத்தில் ஆசீர்வாதம் கிராமந்தோறும் ஆசீர்வாதம். கற்ப பிறப்பில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே. உன் நிலத்தின் கனியில் ஆசீர்வாதம் என்று பெருகுமே. கற்ப பிறப்பில் ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே. உன் நிலத்தின் கனியில் ஆசீர்வாதம் என்று பெருகுமே. ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே. உன்னதத்தின் மகிழ்ச்சியே உன்னை நிரப்புவே. ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே. உன்னதத்தின் மகிழ்ச்சியே உன்னை நிரப்புவே. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருகச் செய்வாரே. வானம் பூமி ஒளிந்து போகும் வார்த்தைகளோ என்று வார்த்தைகளோ என்றும் பரலோக ஆசீர்வாதமே. உன்மேல் பரிசுத்தாவி நிரம்பி வழியும் ஆசீர்வாதமே. பரலோக ஆசீர்வாதம் ஆசீர்வாதமே. உன்மேல் பரிசுத்தாவி நிரம்பி வழியும் ஆசீர்வாதமே. ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே. உன்னதத்தின் மகிழ்ச்சியே உன்னை நிரப்புவே. ஆர்ப்பரித்து பாடுவோம் இயேசு நாமமே. உன்னதத்தின் மகிழ்ச்சியே உன்னை நிரப்புவே. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருகச் செய்வாரே. உலக மகிமை மாறி மகிமை நிலைத்து நிற்கும். உலக மகிமை மாறி மகிமை நிலைத்து நிற்கும். தேவ கிருபை தினமும் நிரம்பும் தினமும் நிரம்புமே. என்றும் தேவ சித்தம் நிறைவேறும் உந்தன் வாழ்விலே. தேவ கிருபை தினமும் நிரம்பும் தினமும் நிரம்புமே. என்றும் தேவ சித்தம் நிறைவேறும் உந்தன் வாழ்விலே. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருகச் செய்வாரே. 100 மடங்கு ஆசீர்வதிப்பவர் உன்னை கோடா கோடியா பெருகச் செய்வாரே. ஹல்லேலூயா. நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. நேற்றும் இன்றும் என்றும் மாறாத தேவனே, 100 மடங்கு ஒவ்வொருவரை ஆசீர்வதிப்பீராக ஆண்டவரே. 100 மடங்கு ஆண்டவரே அவர்களை தொழிலில் ஒரு உயர்வை தருவீராக ஆண்டவரே. 100 மடங்கு அவருடைய வேலையில் ஒரு உயர்வை தருவீராக ஆண்டவரே. இந்த 2024 இந்த ஜனவரி மாதம் ஆண்டவரே 100 மடங்கு ஆசீர்வதித்து பழுகி பெருகும்படி உதவி செய்யும். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, யோசேப்பை ஆசீர்வதித்த தேவன்
உங்களுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஒரு நன்மையும் குறைபடக்கூடாதப்பா. ஹல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, உங்களுடைய ஆவியினால் ஆகும் என்று வசனம் சொல்லுது. உங்களுடைய ஆவியில் அவர்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்யும். ஆவியிலிருந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்வீராக. வானமும் பூமி ஒளிந்து போனாலும் என் வார்த்தை ஒளிந்து போகாது என்று சொன்னீரே. உங்களுடைய வார்த்தையினால் ஒவ்வொருவரையும் யோசிப்பீராக, வழி நடத்துவீராக. இந்த வேதத்தில் இருக்கிற அதிசயங்களை பார்க்கும்படி ஒவ்வொருவருடைய கண்களை திறந்தருளுவீராக. ரிபா நாமாஷகாதால் அந்தாலாபா ரிகத்தால் அந்தாலாபா ஷகதூனிமா ஷகாதால் அந்தாலாபா. நீங்க ஆளுகை செய்யுங்க, நீங்க பொறுப்பெடுத்துக் கொள்வீராக. பெரியோரை சிறியோரை ஆசீர்வதியும். இந்த வேதத்தை தியானிக்க உதவி செய்யும், ஜெபிக்க உதவி செய்யும். உலகத்தில் வரக்கூடிய எல்லா ஆண்டவரை தீமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்ளும். எல்லா ஆண்டவரை வன்கண் போட்டி பொறாமைகளுக்கு விலக்கி பாதுகாத்துக் கொள்வீராக. ஊழியக்காரர்களை ஆசீர்வதியும், விசுவாசிகளை ஆசீர்வதியும். ஒவ்வொரு ஆண்டவரை கர்த்தருடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரை நீங்கள் பெரிய காரியங்கள் செய்வீராக. இந்த நியூ கிரேஸ் டிவி மூலமாக பார்த்து கொண்ட ஒவ்வொருவரையும் நீர் பலப்படுத்துவீராக. தொடர்ந்து உங்களுடைய கரம் பிடித்து அவர் நடத்தும். உங்களுடைய தழும்புள்ள கரத்தினால தொடுவீராக. உங்களுடைய ஆணி பாய்ந்த கரத்தினால தொடுங்கப்பா. ஆசீர்வதியும். எல்லா தேவைகள் சந்திக்கப்பட்டு வரக்கூடிய நாட்கள் மற்றும் மகிமையாக அவர்கள் பிரகாசிக்க உதவி செய்வீராக. உங்களுடைய நாமம் மகிமைப்படுவதாக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கும் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையும் பிதாவுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அந்யோன்ய ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலம் நீர் வருக வரை நீங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆமென். God bless you.